விஜய் கட்சி தொடங்கும் பொழுது ஆதரவளித்தவன் நான். எந்த அடிப்படையில் அப்படின்னா, பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய கட்சி, தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு உச்சகபட்ச நடிகராக இருக்கக்கூடியவர், பெரும் லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது, நான் நேசிக்கிற அம்பேத்கரையும் பெரியாரையும் கொள்கை தலைவராக கொண்டிருக்கும் பொழுது அதில் நானும் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சேன். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. முழுமையாக நடைபெற்று முடிந்த மாநாடு மாதிரி தெரியலை. ஒரு ரசிகர்கள் சந்திப்பு போல தான் நடந்து முடிந்ததாக நான் பார்க்குறேன். நான் ஒரு மாநாடு என்றால் அந்த மாநாட்டில் ஒரு தலைவர் உரையாற்றியதற்கு பின்னாடி, நிறைவுரையாற்றியதற்கு பின்னாடி, தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு பின்னால் தான் மாநாடு மேடையில் இருப்பவர்கள் கலைந்து செல்வாங்க. ஆனால் அங்கே தாவேக தலைவர் அவர்கள் பேசி முடித்த உடனே அவர் உடனே கலைஞ்சிட்டார். அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினவர் இந்த தீர்மானங்கள்லாம் அப்புறமா நிறைவேற்றுவோன்னு சொல்கிறாங்க. அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை லட்சம் மக்களை கூடி நீங்கள் நிறுத்தி அவனுக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்கள் எடுத்து வைக்கிற கொள்கைகளும் மக்களுக்கான பணிகளும் தான் உங்களை வெற்றி கட்டில் கூட்டிகிட்டு போகுமே தவிர, கட்சி ஆரம்பித்தவங்களாம் நின்னது வரலாறு கிடையாது. அப்போ நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியும் நிற்பதற்கான காரணத்தையும் சூழலையும் அவர் தான் உருவாக்கணும். அவர் எந்த அளவுக்கு மக்களோட நெருங்கி நின்று கருத்தியலாக இந்த மாநில சுயாட்சிக்கு பக்கமாக மக்களின் குரலாக பொதுவெளியில் அவர் எப்படி எதிரொலிக்கிறார்ன்றதை வச்சு தான் அந்த வெற்றியை நம்ம முடிவு செய்யணும்.